அட, புதன்கிழமை ஒரு பைத்தியக்கார பரிசோதனை போல தெரிகிறது. எங்களை வெளியே விடுங்கள். அல்லது அல்லது ஏய், புதன்கிழமை இங்கே பூட்டுகளை பாருங்கள். நான் அவற்றை ஒருபோதும் திறக்க மாட்டேன். நிறுத்து, பதற்றப்படாதே. அடடா! ஓ, என்ன? அது என்ன? ஓ மை காட்! இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நாம் பலூன்களை உடைக்கப் போகிறோமா? அருமை! நாம் ஒரு பார்ட்டி நடத்தலாமே. சரி, அப்பிறகு ஒரு முறை. வாவ், அருமையான ஹெல்மெட்கள். எனது ஹெல்மெட்டை எப்படி விரும்புகிறீர்கள்? இதை பாருங்கள், இது பைத்தியம். ஆம், போகலாம். ஓ, பயமா இருக்குமா? பலூனை உடைக்கவும். மிகவும் சரி. ஓ இல்லை, அங்கே கச்சா முட்டைகள் உள்ளன. என்ன? அது நகைச்சுவையாக உள்ளது. ஐயோ, அவை முட்டைகள் இல்லை, ஆனால் இன்னும் அருவருப்பாக இருக்கின்றன. உன் முறை. எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். ஓ பாவம். அருகு, இது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நீ உன்னை பார்த்திருக்க வேண்டும். நான் முடியாது. இது உன் முறை. சரி. ஓ, எனக்கு மாவு கிடைத்து விட்டது. வாவ், ஹிஹி, அது நகைச்சுவையாக இருக்கிறது. நீங்க குறியீட்டை பாத்தீங்களா? இல்ல இல்ல. ஓ ஓ, காத்திரு. எனக்கு ஒரு மோசமான உணர்வு வருகிறது. சரி, இல்ல, அது அங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். உங்கள் உள்ளுணர்வை சோதிப்போம். பிரகாசமான இறகுகள் இல்லை எனிட் உங்கள் உள்ளுணர்வு தவறு. பக்கத்துக்கு விலகுங்கள். கோடு இங்கே இருக்கிறதா? ஓ, மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதென்ன தரையில பூட்டுக்கான குறியீடா? இது பைத்தியம். நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். போகலாம். ஹே ஹே, ஆமாம், சரி, ஆமாம் ஆமாம். ஹூரே, அது வேலை செய்தது. நாங்கள் முதல் பூட்டினை திறந்து விட்டோம். அது என்ன? மன்னிக்கவும். ஓ இல்ல, நான் அங்கே போக மாட்டேன். சரி, எப்போதும் போல எல்லா கஷ்டமான வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும். ஆனால் இது மிகவும் இனிமையாக மணக்கிறது மற்றும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைவூட்டுகிறது. மிகவும் நன்றாக இருக்கிறது. புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? நான் நூடல்லா சாப்பிடுகிறேன். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. இருக்கிறது. என் முழு கையும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. ஓ இல்ல, வென்ஸ்டே. இங்கே இரண்டாவது பூட்டின் சாவி. எனிட், நீ வெளியே இருக்கும்பொழுது மிகவும் அமைதியாக இருக்கிறாய். போகலாம். அச்சச்சோ, நன்று. அதை முயற்சி செய்யலாம். சரியானது, அது வேலை செய்தது. சரி, பிசாசா என்ன? அது என்ன? நான் எங்கே இருக்கிறேன்? ஓ இல்லை, நாங்கள் இன்னும் சிக்கி இருக்கிறோம். இது என்ன பெட்டி? ஓ, வென்ஸ்டே, வா. சரி, நான் தயாராக இருக்கிறேன். ஓ, என்னால் முடியும். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? ஓரமாக நில். அங்கே ஒரு குளிர்ச்சியான மற்றும் மிகவும் சுவையானது இருக்கிறது. எனக்கு புரியவில்லை. இது மிட்டாய் அல்லது கமிதானா? பூச்சிகள் அல்ல. வென்ஸ்டே. ஓ இல்லை, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஹே, அவள் எங்கே போனாள்? நான் இந்த பெட்டிக்குள் மீண்டும் செல்ல வேண்டும். ஓ ஹூரே, நான் சாவியை கண்டுபிடித்தேன். சிறப்பு, நான் உன்னை நம்பினேன்.
மூன்றாவது பூட்டும் போய்விட்டது. நாம் கிட்டத்தட்ட சுதந்திரமாக இருக்கிறோம் என்று கருதுங்கள். என்ன அது? புதன்கிழமை? ஓ, காத்திரு. அது குளிர்ச்சியானது, அழகானது. போகலாம். நான் எந்த ஆபத்தையும் எடுக்க விரும்பவில்லை. நீயே தொடங்குவாயா? இதே ஆஃப். நிறைய இனிப்புகள் இருக்கின்றன. எனக்கு இது வெறுப்பாக இருக்கிறது. வாவ்! எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். ஹூரே! வா! ஏய், இது உன் முறை. இதை செய்யலாம். கோக் அல்லது நூடலா? ஓ! என் கடவுளே! முட்டாள் நான்! கை இல்லை, என்னை விட்டு விலகி. அமைதியாக இரு. அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இங்கே திறவுகோல் உள்ளது. நன்றாக செய்தாய், எமெட். ஹூரே! போகலாம். வாங்க. சரி சரி சரி. பூட்டு எண் 4. நாங்கள் அதை திறந்து விட்டோம். ஹூரே! 3, நீங்க தயாரா? 2, 1. ஓ! வாவ்! எவ்வளவு குளிர்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கிறது. வாவ்! போகலாம். தட்டுதல் தட்டுதல். ஹே! யார் அங்கே? யாரும் இல்லை. ஒருவேளை திறவுகோல் இங்கே மறைந்திருக்கலாம். மேலிருந்து தொடங்கலாம். சரி சரி. வாவ்! சோப்பு குமிழ்கள். எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப அழகா இருக்கிறது. இதற்கு நான் போதுமான அளவு பார்த்து விட்டேன். இறங்கு. அப்படி என்றால் அடுத்ததை திற. சரி. ஓ, அது வெறும் வண்ணம் தானா அல்லது அது இரத்தமா? ஓ மை காட்! ஓ மை காட்! என்னை காப்பாற்றுங்கள். முடியாது. மீண்டும் மீண்டும் சாப்பிடு. இங்க திறவுகோல். ஓ, அது நீதான். வென்ஸ்டே. சரி, அடுத்தது திறப்போம். ஆஹா, இது வேலை செய்தது. ஓ, அச்சு, நான் இப்போது அழுக்காக இருக்கிறேன். வாவ்! ஓ மை காட்! ஓ, அதை பாருங்கள். அது ஆபத்தானது அல்ல என்று நம்புகிறேன். நாம் கூட தேநீர் குடிக்க வேண்டும். சரி, நாம் விளையாடலாமா? சரி, கல், காகிதம், கத்தி போடு. ஹூரே! ஓ சரி, நீதான் முதல் ஒருவர். அப்படியா? பார்க்கலாம். ஓ கடவுளே, இந்த சாத்தானின் பானம் காரமாக இருக்கிறது. நான் விலகுகிறேன். நீ உன் பானத்தை குடிக்கிறாய். எனக்கு இது பிடிக்கும். வாவ்! இது போபா அல்லது பபிள்ஸ்? எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இது மிகவும் நல்லது. சுவையாக இருக்கிறது. நான் உன்னை வருத்தப்படுத்த விரும்பவில்லை, வென்ஸ்டே. ஆனால் சாவி அங்கே இல்லை. அது இருக்க முடியாது. இந்த சாத்தானின் கலவையை நான் முடிக்க வேண்டும். ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, எவ்வளவு காரமாக இருக்கிறது. நான் சிறிது குறும் செய்ய அஞ்சுக்கேன். நான் செய்ய முடியலை. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் தீயை அவசரமாக அணைக்க வேண்டும். இங்கே நான் அதை அணைத்து விட்டேன். ஐயோ, அது. ஒரு நிமிடம் காத்திரு. நான் சாவியை உணர்கிறேன். ஆமாம், ஆம். என்னை நன்றி சொல்ல வேண்டாம். வாங்க, வா. வாங்க, வேகமாக. நான் ஷவர் எடுக்க காத்திருக்க முடியாது. நான் வருகிறேன். ஏய், இது அருமை. ஆஹா, இன்னொரு வெடிப்பு.
என் சா எது இருக்கிறது? ஓ ஷோயன் விருப்பமான தீர்வுகளின் முழு தொகுப்பும் இங்கே. அதை தொடாதே, அது வெடிக்கும். இது என்ன? வா, இது வழிமுறையாக தெரிகிறது. வென்ஸ்டே, நீ இதை புரிந்து கொள்ள முடியுமா? ஹே, கடைசி நிறுத்தம். பயப்படாதீங்க, சிமில்சன் செய்ய நேரம் வந்துச்சு. சம்ஸ் கவனம் செலுத்த சத்தம் இல்லாமல் இருக்கணும். அற்புதம். பார்ப்போம். சரியானதுதான் போலிருக்கிறது. ஒரு மந்திரவாதியின் கண்ணீர் மற்றும் கோப்லின் மூக்கு நீர்த்துளி. எங்கே இருக்கிறது? ஒரு வாத்து இருக்குமா? காப்லின் சளி, அது என்ன? எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஒரு பொம்மையா? அது இல்லை, அதுவும் இல்லை. நான் வாழைப்பழத்தை பற்றி பேசவில்லை. அது அங்கே இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு கோப்லின்கள் மிகவும் பிடிக்கும். அதை எப்படி மறந்துட்டேன்? அடுத்த பொருள் மம்மா மியா. ஓ இல்லை, நீ என்ன குடித்தாய்? மன்னிக்கவும். இது உங்களை மாற்றும் ஒரு மருந்து. ஓ மை காஷ், நாங்கள் இங்கே மிகவும் நீண்ட நேரமாக இருக்கிறோம். எங்களை வெளியே கொண்டு செல்லுங்கள் இப்போதே. ஹே, நீ இது வேலை செய்யலாம். கம்பிகளை கீழே தள்ளுங்கள். சுதந்திரம், ஹூரே! நீ கவனமாக பார். எனவே நான் அதை கொஞ்சம் பிசைய வேண்டும். அதை பார். இப்போது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அதை ஒற்றை அடுக்கு ஆக உருட்டு. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் நான் ஒரு செவ்வகத்தை வெட்ட போறேன். பிரியட்ஸ் அதை வீட்டில் சுவரில் ஒட்டுவேன். அப்போதுமைக்கு ஒரு வடிவமைப்பை உருவாக்கணும். வண்ணம் தீட்டணும். எனக்கு ரத்த ஐஸ்கிரீம் கிடைச்சோம். அருமை. இப்ப வீட்டை சாம்பல் நிறமாக வண்ணம் தீட்டுவோம். சரியானது. என் ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. ஒரே சரி, எனக்கு இன்னொன்று தேவை. காத்ரா, எனக்கு ஒரு ஸ்பாஞ்சும் தேவை. அந்த ஸ்பாஞ்சை பயன்படுத்தி நான் இங்கே கருப்பு வண்ணத்தில் மற்றொரு வடிவத்தை உருவாக்க போறேன். அது கொஞ்சம் பழமையானது போல தெரியுது. நான் ரஸ்த ஐஸ்கிரீமை மீண்டும் முடித்து விட்டேன். எனக்கு இங்கே நிறைய குச்சிகள் இருக்கின்றன. நான் அவற்றை எப்படியாவது பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன். காத்திரு. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. அதன் இருக்கும். இந்த குச்சி வீட்டுல பக்கத்துல வைக்கலாம். இப்போ அது வெளியே இருந்து மரமாக தெரிகிறது. இப்போது கூரையையும் மற்ற பக்கங்களையும் அதே போல செய்யலாம். மற்றும் நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கருப்பாக பூச போகிறேன். நான் அவற்றுக்கு நடுவில் சிவப்பு சேர்க்கிறேன். அதனால் அது மேலும் பயங்கரமாக தெரியும். ஓஹோ, அது என்ன? வனேசா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களை தாக்கினேனா? மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. என் வீடு ஏற்கனவே இளஞ்சிவப்பு நிறத்தில் பூசப்பட்டுள்ளது. நான் அலங்காரமாக மார்ஷ்மெல்லோக்களையும் சேர்க்கிறேன். இது வீட்டின் அடிப்பகுதியை மிகவும் அழகாகவும் கியூட்டாகவும் காட்டும். அதை பாருங்கள். ஓ வாவ், பார்பி, நீ எனக்கு உதவுகிறாய். அது மிகவும் நல்லது. செலமே, ஹை பைவ். நாம சிறப்பாக செய்தோம். இப்போது இந்த வடிவமைக்கப்பட்ட தட்டையை தேவைப்படும். அதை பாருங்கள். நம் வீட்டில் சில அழகான இதயங்கள் இருக்கும். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். அதை பாருங்கள். கூரையை செய்ய ஏதாவது யோசிக்க வேண்டும். இங்கே நான் பெரிய இதயங்களை எடுப்பேன். ஓ ஆம், மற்ற பக்கம். நீ என்ன செய்கிறாய் வனேசா? இங்கிருந்து விலகியிரு. நான் என் கூரையை வௌவால்களால் அலங்கரிக்கிறேன். அலங்காரமாக நான் பயங்கரமான சிறகுகளை சேர்க்கிறேன். இப்போது ஜன்னல்களுக்கு நேரம். நிச்சயமாக எனது வீடு இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். கூரையின் மீது உள்ள இதயம்தான் பிரகாசமாக இருக்கும். ஹூரே! என் கூரையை பாருங்கள். ஆம், வீடு அருமையாக இருக்கிறது. நான் ஒப்புக்கொள்கிறேன். அற்புதம். ஹே பூ,
அச்சமடையாதே பார்பி. ஓ, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகான டேப். நாங்கள் டைல்ஸ் செய்வோம். அது அறையின் தரை போல தோன்றும். அது அற்புதமாக இருக்கும். பாருங்கள், குளிர். சரியா? எனக்கும் அது பிடிக்கும். இப்போது சில வில்லைகளை தொங்க விடுவோம். கொஞ்சம் கூடுதலாக உன் தலையில் நேராக. எனக்கு தெரியும், இது அழகாக இருக்கிறது. ஏய், என்ன நடக்கிறது? அந்த குப்பைகள் எல்லாம் என்ன? இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். ஓ, இந்த துண்டுகள் சரியானவை. நான் இவற்றை தரையை மூடவும் அதை கான்கிரீட்டாக பூசவும் பயன்படுத்துவேன். ஓ ஆம், சரியானது. இப்பொழுது சுவர்களை கருப்பு ரோஜாக்களால் அலங்கரிப்போம். நிச்சயமாக சில வடிவமைப்பு மற்றும் ஒரு சாண்டிலியர் தேவை. ஒரு வாம்பயரின் குகை அதன் முழு மகிமையுடன். சில நாற்காலிகள். இதோ என் ராணி வாம்பயர் சிறந்தது. ஏய், அது என்ன? பாருங்கள், நாம் ஏற்கனவே செய்ததை இப்பொழுது உங்களுக்கு காட்டப் போகிறேன். ஒரு சிங்க், ஒரு அடுப்பு இருக்கிறது. இப்பொழுது இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கப் போகிறேன். கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் மற்றும் இனிப்புகளுக்கான சில அலமாரிகள். அவற்றை மேலே வைப்போம். சுவர்களில் சில அலங்காரங்களும் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் உங்களுக்கு பிடித்த சீரியல் ஏற்கனவே உள்ளது. ஆஹா, சரி, நான் ஒரு மேசை அமைக்க மறந்துவிட்டேன். சரி, முதலில் இந்த சிறந்த பச்சை சுவரை அலங்காரமாக வைக்கலாம். கொஞ்சம் துடைக்க வேண்டும். இப்போது அழகான இளஞ்சிவப்பு மேசை மற்றும் நிச்சயமாக சில நாற்காலிகள். உனக்கு பிடிக்கிறதா பார்பி? இதோ உன் தட்டு. நீ இப்போது சில சீரியல் சாப்பிடலாம். அற்புதம். கொஞ்சம் பால் சேர்ப்போம். இதோ உன் கரண்டி. ஓ, என்ன ஒரு மென்மையான கம்பளம். அடுத்த அறைக்கு சரியானது. மற்றும் நான் சுவற்றை அழகான திரைகளால் அலங்கரிக்கிறேன். மேல் பக்கம் ஒரு பிங்க் படுக்கை மற்றும் ஒரு மாலையை சேர்க்கிறேன். ஒரு தரையில் விளக்கு, ஒரு இரவு காலணி மற்றும் ஒரு அலமாரி. மற்றும் நிச்சயமாக தொலைபேசியை மறக்காதீர்கள். உனக்கு இது பிடிக்கிறதா பார்பி? கண்டிப்பாக பிடிக்கும். இது பாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அற்புதம் இல்லையா? அழகாக இருக்கிறது. மிகவும் வசதியாகவும். நீ அழகாக இருக்கிறாய் என் செல்லமே. ஹூ, இதழ்கள். கேட், அது என்ன? இதிலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவோம். அதிலிருந்தும். ஹூம், என்ன அற்புதமான மனம். இந்த இதழ்களை தரையில் வைக்க போகிறேன். இது எனது அடித்தளமாகும். சுவரில் மேலும் சில பூக்கள். நாம் சரியான சிவப்பு மற்றும் கருப்பு படுக்கையை சேர்க்க போகிறோம். சில அலமாரி கூறுகள் மற்றும் அழகு சாதனங்களுக்கான கண்ணாடியுடன் கூடிய மேசை அமைப்பை மறக்காதீர்கள். மற்றும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஓ ஆம், உங்களுக்கு பிடிக்கிறதா என் வாம்பயர் ராணி? அவளது அறை சிறப்பானது. எனது அறையும் அப்படியே. ஓ, அது சரி. இப்போது கடைசி அறையை அமைக்க போகிறோம். அது குளியலறையாக இருக்கும். குளியல் தொட்டியை வைக்க வேண்டும். மேலும் சில சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். குளியலறைக்கான ஆடை மற்றும் அனைத்து தேவைகளையும் மறக்காதீர்கள். இப்போது ஒரு மேசை, கண்ணாடி மற்றும் அதில் அனைத்து அழகு சாதனங்களும் தேவைப்படும். அதை பாருங்கள், பார்பி ஏற்கனவே குளிக்கிறாள். அவளுக்கு அது மிகவும் பிடிக்கும் என நான் உறுதியாக நினைக்கிறேன். குளியலறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஆஹா, எவ்வளவு நுரை. நுரை? உண்மையிலேயே எனக்கு இதைவிட சிறந்தது உள்ளது. வௌவால்கள். பின்னர் சில மெழுகுவர்த்திகள் மற்றும் ஓவியங்கள். நிச்சயமாக என் இதயத்தை போல கருப்பாக இருக்கும் மேசை. இங்கே உணவறையில் ஏதோ குறைவாக உள்ளது. ஓ சரி, நாங்கள் தட்டுகளை பரிமாறினோம், ஆனால் இரத்தத்தை பரிமாற மறந்துவிட்டோம். இருக்கு. நம் கண்ணாடிகள்ல நேரா இறுதி தொடுதல் மயக்கும். பாருங்க வனேஷா, எனது உணவறைய நீங்க விரும்புறீங்களா? இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
பிடித்த பார்பிக்காக ஒரு பிக்னிக் பகுதியை அமைத்து வருகிறேன். அந்த மரத்தை பாருங்கள். மேலும் சில அடையாளங்கள் கூட. பிக்னிக்கிற்கான போர்வையை மறக்காதீர்கள் மற்றும் அனைத்து தேவைகளுடனும் கூடை மற்றும் அழகான இளஞ்சிவப்பு வேலியும். என் வீட்டின் முன் இடத்தை தயார் செய்துவிட்டேன். என்ன ஒரு அழகான நாய். என் பார்பி அவளது கார் ஓட்டி அவளது அண்டை வீட்டுக்காரரிடம் செல்கிறாள். எனக்கு போக்குவரத்து தேவையில்லை. வாவ், அது அழகாக இருக்கிறது. எனக்கு இரு வீடு. நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன ஒரு கிரிடு? அது என்ன? யாராவது என்னை கேட்கிறீங்களா? நாங்கள் மேடையிலே பூட்டப்பட்டிருக்கிறோம். என்ன? நீங்கள் அதை சாதிக்க போவதில்லை. இது சாவிகள். அமைதியாக இருங்கள். என்னது அது? எனக்கு தெரியவில்லை. அவர்களை இழுக்கலாம். புதன்கிழமை நீதான் முதலில் வரப்போகிறாய். இனி கவுண்டர். சரி. ஸ்கிட்டில்ஸ். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்காது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. இது என் கண்களை மடிக்க வைக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மிகச் சிறப்பாக இருக்கிறேன். இது என் சொர்க்கம். நான் இந்த கூண்டில் என்றென்றும் உட்கார்ந்திருக்க தயாராக இருக்கிறேன். உன்னை கட்டுக்குள் கொண்டு வா. வெளியே போக வேண்டும். கயிறை இழுக்கு. பிடித்த சாக்லேட். ஐயோ, அவள் எவ்வளவு அருவருப்பானவள். அது மண்ணின் கொம்புகள். இழுக்கமாக இருக்கிறது. அவற்றில் பல உள்ளன. யார் அவர்கள்? என்னை காப்பாற்று. பயப்படாதே. இவைகள் வெறும் பூச்சிகள். இவை எதுவும் செய்யவில்லை. உங்கள் தலைமுடியில் ஏதோ இருக்கிறது. இதோ சாவி. அருமை. ஒரு பூட்டை கிழிக்கலாம். போகலாம். ஆசீர்வதியாமல் முதலில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். ஒன்று பூட்டு தளர்ந்தது. அதென்ன? அது கழிப்பறையா? அது எதுக்கு தேவை? அங்கிருக்கிறதா? அங்கு செல்லவிருக்கிறேன். நான் விரும்பவில்லை. ஓ, அருவருக்கு. நான் புதன்கிழமை நோயுற்று விடுவேன். நீ கிழந்து நிற்கிறாயா? அது என்ன? மிக சுவையாக குறும்புகிறது. சாக்லேட் மாதிரி. இது நுடெல்லா எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை என்னிடம் குறிப்பிடப் போவதில்லை. லின்சே வெறுக்கத்தக்கவர். கீழே என்ன இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் கீ இதோ. எனிட், வாருங்கள். விரைவில் புதிய பூட்டை திறக்கலாம். வேண்டாம், நன்றி. சரி, நம்மைக்காக நான் செய்வேன். நான் அறிவேன். நான் அற்புதமானவன். மீண்டும். ஓஹோ, நான் பயப்படுகிறேன். நான் பாப்பேன். என்னால் எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி கிடைத்தது. நான் என் கைகளை அவர்களின் முடிவில் வைத்தேன். வெறிச்சிலிகள். என்ன காடுமை கனவு இருக்கிறார்கள். ஆஹா, அப்போ நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா? நான் சற்று நெருக்கமாக காண விரும்புகிறேன். ஆஹா, பூச்சிகள். நிறுத்துங்கள். நீங்கள் த்விசாவியை எடுக்க வேண்டும். யாரும் அதை புரியாது. பூராணிகள். நான் அவற்றை மிகவும் பயப்படுகிறேன். சாவி இருக்கிறது. ஹூரே! லின்சே, நீ எங்கே போகிறாய்? நமக்காக வேறொரு பூட்டை திறப்பேன். இது வேலை செய்யும். ஹூரே! எவ்வளவு பளபளப்புள்ளது. நான் குருட்டு போனேன். சரி, இதோ ஒரு ஏழை ஒன்று. உட்காருங்கள். உங்களுக்கு ஆபத்தில்லையா? ஆம். அது என்ன? எனக்கு தெரியவில்லை. இது ஒருவித வேதியியல் அறை போல தெரிகிறது. என்ன கண்டேன் பாருங்கள்.
இது ஒரு வழிமுறையாக உள்ளது. நாம் சில கூறுகளை தயாரிக்க வேண்டும், அப்போது நமக்கு திலகம் கிடைக்கும். நாம் ஒரு நெஞ்சளவு பாட்லைக் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் கலந்து விடுகிறேன். வாம், அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றமாக இருக்கிறது. சிறப்பு. புதன்கிழமையை அசைக்காமல் நான் உன்னை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையை பார்ப்போம். சுவையானது. உயரமான என்ன ஆச்சு எனக்கு? சிலர் ஓ நோ 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 நோ. ஏன் நான் அளவில பெரிதாகின்றேன்? நான் ஹல்க். நான் செய்கிறேன். ஓ அல்லோ, ஏனேட், நீ என்ன செய்தாய்? என்னை உதவி செய். அது சரி, சென்று விடு என்னட். ஓ மை. ஓ லான்ஸ்டே. என்ன ஆச்சு எனக்கு? அதை பீற்றுவது போல் குடி. ஓ, நீ என்னை காப்பாத்த நன்றி. மன்னிச்சிடு. நீரில் கையாடாதீர்கள். எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன். நீ நோக்குந்தானே? பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நமக்கேதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நிறம் மாற்றப்பட்டுள்ளது. ஆச்சரியம். இது ஒரு குறியீடு. வாருங்கள். பூட்டையை தேட. இது அடுத்த பூட்டுக்கான குறியீடு. அதை உள்ளிட முயற்சி செய். ஆண்ட் நன்றாக இருக்கிறது. ஆன்டி, எனக்கு அணைத்தல் பிடிக்காது. அடடே, இது பானங்களின் பெட்டியா போல் இருக்கிறது. மற்றும் குச்சிகளும் இருக்கின்றன. இதை பார்ப்போம். யார் ஆரம்பிக்க போகிறார்கள்? நீங்களா? சரி. அது என்னால் ஆனது என்பதை பார்க்கலாம். மிகவும் விசித்திரமானது. இது காரமாக இருக்கிறது. மிகவும் காரமாக உள்ளது. சரி, இது இதை பொறுத்து உள்ளது. பார்ப்போம். நம்புறேன், இது ருசியானது. ஆஹா, இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த சீஸ் பொரிகள் நம்பிக்கையற்றது. எல்லாத்துக்கும் நான் குடிச்சு போவேன். இது நம்ப முடியாத சுவையானது. உதவிக்குறி எங்கே? மன்னிக்கவும் லின்சே, எனக்கு அது இல்லை. அது உன் காக்டெயிலில் இருக்கிறது. அது ஒரு கனவு கிராகோ. அது ரொம்ப அருவருப்பானது. மேலும் அங்கேதி இல்லை. புதன்கிழமை உன்னை குளிர்விக்க செய்கிறேன். அது வலிமையானதாக இருந்தது. ஆனால் நான் விசையை கண்டுபிடித்தேன். இது முக்கியமானதில்லை. சலோ, விரைவில் அன்லாக் செய்யலாம். ஐயோ, தொகுக்கவும். அமைதியாக இருங்கள். அது வேலை செய்தது. மற்ற ஏதாவது இருக்க வேண்டும். நான் காதலிக்கிறேன். மேலும் அவர்களில் பலர் உள்ளனர். நிச்சயமாக அவை வெறும் பலூன்கள் அல்ல. உள்ளே ஏதோ இருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த முடிகளை உடைய ஹெல்மெட்களை பாருங்கள். என்னுடையது இன்னும் நன்றாக இருக்கிறது. போகலாம். ஓ என் கடவுளே. மேலும் நீ சுத்தமில்லை. பன்றியை போல. இது என் வேலை. அச்சச்சோ, இது பாலா இருக்கிறது. நான் அனைவரும் நனைந்து விட்டேன். அடிச்சே, குச்சி போன்ற அழுக்கு. இப்போ என்னடி, இத பிச்சு வைப்பேன். லைன் இங்கே வந்து நிற்கவும். ஓ, இது சக்தி. நான் முடித்து விட்டேன். புதன்கிழமை உன் வரிசை. சரி, இதை செதுக்க விரும்புகிறேன். குதிக்கவும். ஆஹா, நிறமுடைய இறகுகள். இது அருவருப்பாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நீ கோழி மாதிரி இருக்க. அதை தொடர்ந்து அடுத்த பலூனை பித்தது. ஓ, நீர் பயமுறுத்துகிறீர்கள். சரி, இதுதானா சாவி? அது அமைதியாகியது. நாம் இதை ஒன்னா செய்வோம். 3ல தொடங்கலாம். அது என்ன? இது 30. மிகவும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு குறியீட்டை கண்டேன். ஓ சிறப்பு. பார்க்கலாம். புதிய பூட்டை திறக்கலாம். இறுதியாக கோட்டை நான் உள்ளிடுகிறேன். அருமை. கடைசியது
எது நம்மை அங்கே காத்திருக்கிறது? அவை கதவுகள் மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கூட ஆழ்ந்து எண்ணுகிறேன். குயின்சி, அங்கே எதுவும் இல்லை போல் இருக்கிறது. ஹலோ, யாராவது இருக்கிறீர்களா? இது மிகவும் பயங்கரமாக இந்த உள்ளது. கதவை சரி, திறக்க முயற்சி இதை செய்யவும். பண்ணலாம். பாருங்க. நான் இதை விரும்புகிறேன். லின்சே, இது உன் முறை. என்ன சிவப்பு வண்ணம் உண்மையிலா? லின்சே, எப்படி இருக்கிறீர்கள்? நீ மிகவும் பலஹீனமாக இருக்கிறாய். இதோ அதை. கடைசி திறவுகோல். எனக்கு இங்கிருந்து இறுதியாக வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போய் திறக்கலாம். வாங்க. ஆம், இது பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இறுதியாக விடுதலை அடைந்தோம். இங்கிருந்து முதலில் வெளியேறுவோம். அருமை. நிக்கோல், இந்த பெரிய டோரிடோஸ் பாக்கெட்டுகளை பாரு. ஆம், சரி. இதை செய்யலாம். மூடியின் கீழே என்ன இருக்கிறது? ரோரிடோஸ் சாஸ். அதுதான் நான் அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். இது எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று நான் ஏற்கனவே கற்பனை செய்கிறேன். நம்முடைய நாசோஸை நேராக சாஸில் மூழ்க விடுவோம். ருசியாக இருக்கிறது. ஓ, இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. அது ருசியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் சுவைக்கலாமா? இல்லை, உன்னுடையதை சாப்பிடு. சரி. ஏதோ விசித்திரம். எப்படியோ ஒரு ஆரஞ்சு. ஓ, இதை பாருங்கள். அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படி என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். இது மிகவும் புளிப்பு. அது உண்மையிலேயே புளிப்பாக இருக்கிறது. நிமிடம், இதை சேர்க்க விரும்புகிறாயா? ஆமாம், ஏன் இல்லை? ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. அதுவா, நான் உறுதிப்படுத்த வேண்டும். ஹே, போ நிக்கோல், போ. ஓ, நீ ஏன் அப்படி செய்தாய்? என்னை கிண்டல் செய்கிறாயா? வாங்க வாங்க, நான் சாப்பிடுவேன். போ நிக்கோல், போ. ஓ ஆம், வாங்க. நான் என் சாஸ் சாப்பிட விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். இந்த முறை நமக்கு ஓரியோ சீரியல் இருக்கிறது. மூடிகளை திறந்து பார்ப்போம். ஓ ஆம், ஓ குளிர், எம் சுவையுள்ள இனிப்பு பால். ஆம், ஓ, இதை காலை உணவு தானியத்தில் ஊற்றி இந்த தெய்வீக சுவையை அனுபவிப்பேன். அற்புதமாக இருக்கிறது. ஆஹா, சுவை எப்படி? இது உண்மையில் நல்லது. ருசியாக இருக்கிறது. நிக்கோல், உன் மூடியின் கீழே என்ன இருக்கிறது? அதுதான் டபாஸ்கோ சாஸ் இருக்கிறதா? ஓ, ஏதோ எனக்கு சொல்கிறது இது நல்லதாக இருக்காது. ஓரியோ சீரியல் கூட என்னை காப்பாற்றாது. சரி, நம்பிக்கை கடைசியாக இருக்கிறது. ஆகவே இதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. ஓ இல்ல, ஓ, இது ஏற்கனவே பயமுறுத்துகிறது. எனக்கு தோன்றுகிறது என் வாய் எரியும். அடடா, ஓ ஓ மனிதா. ஓ இல்ல, சரி, நான் இதை செய்கிறேன். நான் வலிமையானவன். ஓ, என்ன ஒரு பயங்கரம். இத வாயில போட முடியாது. நான் இதை சாப்பிட போவதில்லை. வாங்க. நண்பா, இவை விதிகள். நீ விட்டுவிட முடியாது. ஓ, இப்படிப்பட்ட விதிகளை யார் உருவாக்கினார்கள்? நான் இப்போதே குமட்டப் போகிறேன். ஓ இல்ல. ஓ மைக், எனக்கு உன் உதவி தேவை. தயவு செய்து எனக்கு ஒரு பானம் கொடு. ஒரு பானமா? பிடி. ஏய், நான் அதை கழுவ விரும்பினேன். நீ அதை என் மேல் ஊற்றிவிட்டாய். நன்றாக. நகெட்ஸ். எனக்கு பசிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு மிகவும் பிடித்த இனிப்பு மற்றும் புளிப்பு சாஸ். அற்புதம் மைக், நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, இந்த சாஸுடன் நகெட்ஸ் ஒரு அற்புதமான சேர்க்கை.
அற்புதம். சரி, நன்றாக. எனக்கும் சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் மேபிள் சிறப்புடன் நகெட்ஸ் என்பது புதிது. இது ஒரு மிகச் சிறந்த சேர்க்கையாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. வாஹு, சரி, அதை குலுக்குகிறேன். ஓ, அருமையாக இருக்கிறது. சரி, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஏய், வாருங்கள், எனக்கு இது பிடிக்கும். ருசியானது. அற்புதம். மைக், என்னை முயற்சி செய்ய விரும்புகிறாயா? தயவு செய்து. முடியாது, நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அவை உன் நகெட்ஸ். சரி. வாவ், ஆம். ஓ, இன்னொரு ஸ்நாக். இந்த முறை நமக்கு ஹாட் டாக்ஸ் இருக்கின்றன. வாருங்கள். ஓ, நிக்கோல், முதலில் மூடியை திறக்க வேண்டும். என்னிடம் பல் துலக்கி பேஸ்ட் இருக்கிறது. எனக்கு அது ஏன் தேவை? நான் ஹாட் டாக் மீது பேஸ்ட் தடவ வேண்டுமா? ஓ இல்ல, ஐயோ. மைக், சிரிக்காதே. ஓ, அது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. ஆம், நான் மிகவும் முயற்சிக்க போகிறேன். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. இதை சாப்பிட முடியாது. நான் இதை முடிக்க விரும்பவில்லை. அட, அது அருவருப்பாக இருக்கிறது. ஐயோ, சரி, நீ செய்யணும். இதுதான் விதிகள். உனக்கு கிடைச்சிட்டது. அடுத்ததுக்கு போகலாம். ஆம், எனக்கு 2 சாஸ் இருக்கின்றன. என் அன்புக்குரியவை கேட்சப் மற்றும் மஸ்டர்ட். அவை ஹாட் டாக்ஸுடன் சிறப்பாக பொருந்துகின்றன. ஆம், ஹா, சுவையாக இருக்கிறது. நிக்கோல், ஹா, நீ அதை சாப்பிடவில்லை. யம் 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 யம். நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படலாம். ஆஹா, நண்பா, நீ எனக்கு ஒரு பைட் கொடுக்க மாட்டியா? கண்டிப்பாக இல்ல. நான் இத பகிர முடியாது. சரி, அப்போ நான் உன்னை பேஸ்ட் கொண்டு மூடுகிறேன். டோஸ்ட், எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நான் அவற்றை பீனட் பட்டருடன் சாப்பிடுவேன். எனக்கு டோஸ்டுக்கு இது சரியாக பொருந்துகிறது என்று நினைக்கிறேன். இதை டோஸ்ட் மீது பழப்புவோம். விரைவில் அதையும் விரைவில் சாப்பிடுவோம். அருமையாக இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்க முடியும். மைக், என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஓ இல்ல, வாங்க. சீஸ், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. மனிதரே. ஆம், நீங்கள் நிச்சயமாக இருக்கிறீர்கள். அந்த எல்லா சார்டிங்களும் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. இது மிகவும் நல்லது. நான் முதல் கடியில பிறகு கண்டிப்பாக வாந்தி எடுப்பேன். மிகவும் மோசமாக இருக்கிறது. சீஸ், ஓ, நான் முடியாது. அவர் சரியாக ஊகித்தார். இந்த முறை நமக்கு சாக்லேட் கப் கேக்குகள் உள்ளன. அவற்றை எதனால் அலங்கரிப்போம்? பார்க்கலாம். ஓ, என் கடவுளே, நிறைய சாக்லேட் இருக்கிறது. எனக்கு சாக்லேட் கிரீம் இருக்கிறது. அது கப் கேக்கின் மேல் அழகாக பிழியப்பட வேண்டும். அது அழகாக மட்டுமல்ல, மிகவும் நல்லதாகவும் இருக்கிறது. நான் சரியாக இருந்தேன். சுவையாக இருக்கிறது. மைக், நீ எதற்காக காத்திருக்கிறாய்? என்னிடம் பூனை உணவு இருக்கிறது. சீஸ், என்ன? நான் அதை சாப்பிட மாட்டேன். அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை, நீங்க செய்யணும். இவை விதிகள். மனிதரே, சரி. என்னை சிதறி சிதறி சத்தமாக பேசாதீர்கள். எப்படி எப்படி என் வாயில் இருக்கும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஓ இல்லை, இது சரியாக இருக்கலாம். சீஸ், இல்லை, நான் போதுமான அளவு எடுத்து விட்டேன். நான் அதை உண்பதில்லை. இந்த சுவையான கப் கேக்கை எனக்கு கொடு. அது நல்லது. ஆஹா, மனிதா. இந்த முறை நான் முதலாளியா? ஓ, ஸ்பெகட்டி மற்றும் மார்ஷ்மெலோஸ் ஒன்றாக சேராது என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மார்ஷ்மெல்லோஸ் பிடிக்கும், ஆனால் நான் மார்ஷ்மெல்லோஸ்களை ஸ்பெகட்டியில் போட விரும்பவில்லை. அதை முயற்சி செய். அது தோன்றுவது போல வெறுக்கத்தக்கதாக இல்லாமல் இருக்கலாம்.
சரி, நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். மனிதா, பார்க்கலாம். உஃப். சரி, இது ஈவ். சாப்பிட முடியாதது. இது அருவருப்பாக இருக்கிறது. நிக்கோல், உன்னிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் தக்காளி பேஸ்ட் உள்ளது. இது ஸ்பெகெட்டிக்கு சரியானது. நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்களா? நான் முதலில் என் பாஸ்தாவிற்கு முழுவதும் பரவ வேண்டும். நிக், இங்கிருந்து போ. எனக்கும் பசிக்கிறது. தக்காளி பேஸ்டுடன் ஸ்பெகெட்டியின் மதிய உணவு. யம் யம். சரி, நான் சில மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிடுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது! முழு பை கேக். நான் அவற்றை ஏதோடாவது சாப்பிடலாம். வாவ்! விப் கிரீம், குளிர். ஆம், குளிர். நான் ஒரு பான் கேக்ல ஒரு புன்னகை முகத்தை வரைய முடியும். அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. இந்த பான் கேக்கை சாப்பிடுவோம். ஓ, எவ்வளவு கொடூரம்! ஆனால் இது சுவையா இருக்கலாம். சரி, என்னிட்ட என்ன இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓ இல்ல, இது மயோனைஸ் தானா? ஓ, இது இனிப்பு தோசைகளோட சரியா பொருந்தாது. நான் சிறிதளவு மட்டும் பிழிய நினைக்கிறேன். ஓ இல்லை, முடியாது. எல்லாவற்றையும் பிழிந்துவிடு. ஆம், வா. ஓ இல்ல, உஃப், இது பயங்கரமா இருக்கிறது. அப்படியா? நீ திருப்தியா? நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டேன். சூப்பர். நான் உங்களை பத்தி பெருமைப்படுறேன். அதை நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? எனக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி, ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். பர்ட்ஸ், அதை நான் கடிக்க முடியும். காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டல் அவசியம் இல்லை. சரி பாட்டி, எழுந்திரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது கார்டுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம்! என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா?
நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்பப் போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனிச்சு பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசு பிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசு பிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய்விட்டது. எனக்கு பால் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ருசிகரமா இருக்குது. இது கொஞ்சம் ஊறுகி விட்டது. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் வீட்டை உலகத்திலேயே அழகானதாக்க வேண்டும். அதனால் என் வீட்டின் கூரை மீது சாக்லேட் பட்டைகளை வைக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கும். இப்போது அனைத்தையும் உருக விடலாம். நான் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். அது நிச்சயமாக எளிதாக இருக்கும். இப்போ சாக்லேட் முழுவதும் எனது கூரையின் மேலே எப்படி இருக்கிறது பாருங்கள். அதாவது அற்புதம். நாம் M&M சிலவற்றை பயன்படுத்தலாம். அந்த அழக பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. வீட்டையே அலங்கரிக்க நுழைவாயில். வாவ், இது அழகாக இருக்கின்றது மற்றும் சுவையானது. அந்த ஜன்னல் புறதாக்களை காட்டு.
M&M's சின்னமும் ஒளி மிக ரோஷனமாக உள்ளது. என் வீடு தயார். தெரிய வந்த காலேட்டு பகுதிகள் கொஞ்சம் கண்ணுக்கு காட்டு. என் வீடு பொருத்தமாகவும் அழகாகவும் உள்ளது. ஓ, சோனியிடம் செம்ம அழகான வீடு இருக்கு. எனக்கும் வேண்டும். நான் என் வீட்டை ஹுப்பா புப்பாவால் அலங்கரிக்க போகிறேன். ஏனென்றால் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். என் சிறப்பு துப்பாக்கியின் உதவியுடன் சில புட்டுகள் செய்கிறேன். எனது வீடு இப்போது பப்ளிக் இனிப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அந்த கோடுகளை பாருங்கள். அற்புதம். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. அதை வெட்டுவோம். ஏதோ காணவில்லையே. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அது மிகவும் இளஞ்சிவப்பு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். பார்க்கலாம். நான் என் வீட்டை வாட்ஃபெல்ஸ் வைத்து அலங்கரிக்க போகிறேன். இது அற்புதமாக இருக்கும். முன்னாடி கூரையுடன் தொடங்குவேன். அதற்கெடுத்தே நெய்யால வாற்றும். நம்ப முடியல. இப்படி அதிகமாக நெய்யால நான் பார்த்ததில்லை. இப்ப பாத்திரம் மேல வைக்கிறோம். நம்ப முடியல. இதில் இன்னும் கொஞ்சம் கிரீம் சேர்ப்போம். முட்டாளிக்காய் ஒன்றை அதன் மீது ஒட்டுவிப்போம். மீதி வீட்டை அலங்கரிக்கிறேன். சாளரம் விளிம்பு உங்களுக்கு தெரியும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆச்சரியம். என் வீட்டை பாருங்கள். உங்கள் கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் என்னை போலவே வெஃபிள்ஸ் விரும்புகிறீர்களா? வாவ், பெண்கள் அவர்கள் வீடுகளை வெளியில் ஏற்கனவே அலங்கரித்துள்ளனர். ஐபை பெண்களே, நான் என் வீட்டில் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். எல்லாம் இங்கு மிகப்பெரிய பிங்க் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சலிப்பானது. எனவே இதை உள்ளே அலங்கரிக்க போகிறேன். இதோ எழுத்துக்கள். சுவரில் ஹப்பா புப்பா என்று எழுதப்பட்டுள்ளது. ஆச்சரியம். என் பிங்க் பிளர். என் புப்புழமா இயந்திரம். அவரா? நான் முழுமையான சுவையுடைய சாலட்ட உணவன் பெறப்போகிறேன். இது ரொம்பவும் சுவையா இருக்கும். இது ரொம்பவும் ருசிகரமாகவும் இருக்கிறது. இப்போது சுவரில் சில போஸ்டர்களை ஒட்ட வேண்டும். அதுதான் நான் ஹப்பா பப்பா பப்ளை ஒத்தடித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஈறுகளின் உதவியுடன் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அதை பாருங்கள். தயவு செய்து வேற ஏதாவது. மாட்டை திருடி விடலாம். என் சரியான கேமரா. சில செல்விகள் எடுக்கிறேன். நாம் அடுத்த வீட்டுக்கு போகலாம். சோஃபி என்ன செய்கிறா? இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இங்கே ஒரு சாக்லேட் நீரூற்று வைக்கலாம். அவர்களை மகிழ்விக்கவும். அதை பாருங்கள். என் கனவு நனவாகிவிட்டது. நன்றி. அறை மிகவும் வருத்ததாக உள்ளது. எனக்கு ஒரு மிருதுவான ரோல் தானே தேவை. இந்த அழகான சாக்லேட் நிறத்தை பாருங்கள். நான் ஒரு கிட்கேட் நாற்காலியை வைத்து விடுகிறேன். பின்னூட்டங்களில் எழுதுங்கள். உங்களுக்கு கிட்கேட்ஸ் பிடிக்குமா? என் புகைப்படங்களுடன் சில சாக்லேட் ஃப்ரேம்கள் தேவை. அருமை. ஓ, கம்பியில் உள்ள மார்ஷ்மெல்லோக்கள். அவை சாக்லேட் பூசப்பட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அருமை. அதுக்கு நான் விழைவேன். என் வீடு மிகவும் காலியாக உள்ளது. அதை சரி செய்யணும். நான் சுவற்றில் ஒரு வேஷ்பில் கடிகாரம் தொங்க விடுவேன். மற்றும் எனக்கு பிடித்த ஸ்டிக்கர்கள். வஃபிள்கள் போல படிவமாக இருக்கும். நிச்சயமாக அவை மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளன. நான் எல்லாவற்றையும் சாப்பிட்டிருப்பேன். ஆனால் எல்லாமே ஸ்டிக்கர்கள் என்பது வருத்தம்தான். அடுத்து செல்லுங்கள். சரி,
எனது அனைத்து பொம்மைகளும் இருக்கும் ஒரு கூடை எனக்கு தேவை. கரடிகள், நீங்கள் அங்கேயே இருப்பீர்கள். எவ்வளவு மென்மையான மற்றும் மிருதுவானவர்கள் நீங்கள். எனக்கு இப்போது ஒரு நாற்காலி தேவைப்படுகிறது. இது வாப்பிள்ஸால் செய்யப்பட்டுள்ளது. அதை உங்களால் எண்ணிக்கூட முடியுமா? சரி, என் புகைப்படத்துடன் ஒரு வாப்பிள் பிரேம் வேண்டும். நன்றி. அதிசயம், நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இப்போது நம்மால் ஒரு ஸ்நாக் சாப்பிட முடியும். நம்ப முடியாது. இன்னும் கருத்துக்களில் மறைந்து கிடக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடிக்கிறது மற்றும் நாம் நகர்கிறோம். எனக்கு ஆணையை விரைவில் அனுப்ப வேண்டியுள்ளது. விழுந்து விடாதே. நான் எங்கே சென்றேன்? அப்பொறுப்பான வீடுகள். இது ஸ்ட்ராபெரி ரொம்ப ருசியா இருக்கு. இதை பரிசோதிப்போம். என்ன? கூரையின் மீது பெரிய சாக்லேட் பார். அருமை. எப்பொழுதும் இல்லை. ஆஹா, நான் இந்த ஜெல்லிக்கட்டியின் ரசிகன். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் ஐயா? ஓ ஐயோ, என் சாக்லேட், என் ஸ்ட்ராபெரி. ஒரு ஆர்டர் வழங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, அப்படியாக சாக்லேட். நிறுத்து. அம்மா, எங்களை ஆங்கிலால் பிடித்து விடுவோம்.